தமிழரை நியமிச்சிட்டா மட்டும் என்ன ஓட்டு போட்டுருவாங்களா என்ன உங்களுக்கு அப்படின்ற நீங்க இன்னொரு தமிழர் நிப்பாட்ட வேண்டியதானே? அப்படி செஞ்சிருக்கலாம்ல. இந்தியா கூட்டணி முடிவு பண்றது சார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் யார் பலமான கட்சி? இந்தி கூட்டணியில திமுக மிக முக்கியமான கட்சி. சரி, காங்கிரஸுக்கு 10 சீட்டு லட்டு மாதிரி திமுகவால கிடைத்தது. ஒத்த சீட்டு கிடைச்சிருக்காது. 10 சீட்டு திமுக கிடைச்சது. அப்ப உங்களுக்கு சுட்ட எங்க அண்ணன்னு சொல்லியிருக்காரு அவர். நான் பிரதர்னு யாரையுமே சொன்னது இல்லை அப்படின்னு ராகுல் சொல்லியிருக்காரு. யாரும் சொன்னதே கிடையாது. ஸ்டாலின் மை பிரதர் சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்ல வேண்டியதானேப்பா, ஒரு தமிழரை போட்டிருக்காங்க, இன்னொரு தமிழரை போடுவோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அப்புறம் நம்ம பாப்பா அப்ப நம்ம வந்து சவால் விடலாம். இல்லையே, இல்ல 10 பேர் அப்துல் கலாம் போட்டிட்ட போது அப்துல் கலாம் போட்டிட்ட போது கலகம்ட்டீங்க. இவர் போட்டிட்டு போது சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன உங்க தமிழ் பற்றி எனக்கு புரியலையே. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுக்கு எதிராக வாக்களிச்சு ஆதரவு வாக்களி சொன்னீங்க. என்ன உங்க பற்றி எனக்கு புரியலையே. சிபிஆர் தமிழர் தான் சார், ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்றார் பேஷண்ட். ஆமா, ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் காரர், பிரதமர் ஆர்எஸ் காரர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல பிஜேபி ஒருத்தர் ஒரு தமிழரை வந்து இது பண்ணிட்டா துணை ஜனாதிபதி வேட்பாளரா போட்டா அமெரிக்கா சார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா இயக்கமா?